அனைவருக்கும் வணக்கம். மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக டிசம்பர் 4ஆம் தேதி முதல் வித்யா காரகரான புதன், ராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வலுவாக 9ஆம் இடமாகிய பாகியஸ்தானத்தில் வக்ரம் பெற்று அஷ்டமஸ்தானத்தை நோக்கி நகர்ந்த நிலையில் தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று பாகியஸ்தானமாகிய 9இல் பலம் பெறுகிறார். அங்கு சூரியனுடனும் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. எனவே பாக்கியஸ்தானம் வலுப்பெறக்கூடிய ஒரு தருணமாக மீனராசிக்காரர்களுக்கு அமைகிறது. எனவே நிச்சயம் நல்ல செய்தி கிடைக்கும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் நீச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய வக்ர நிவர்த்தியானது மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் வலுவாக அள்ளி கொடுக்க போகிறதுங்க மீனராசிக்காரர்களுக்கு. ஏனென்றால் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகரான புதன் அவரது பார்வையில் ராசியின் அதிபதியான குருவை சமகிரகமாக தான் பார்க்கிறார். ராசியின் அதிபதியான குரு பகை கிரகமாக பார்த்தாலும் கூட மீனராசிக்காரர்களுக்கு சற்று சகாயமானவராக செயல்படக்கூடியவர் தான் வித்யாகாரகரான புதன். எனவே அவர் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய தருணம் என்பது பல்வேறு வகையான சிக்கல்களை எளிதில் கடந்து செல்வதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. எனவே மிகப்பெரிய சவால் நிறைந்த பணிகளை கூட இந்த தருணத்தில் எளிதாக செய்து முடிக்க முடியும். ஏனென்றால் ராசிக்கு 4 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். சுகாதிபதியும் சப்தமாதிபதியுமாக திகழக்கூடிய வித்யாகாரகரான புதன் வக்ர நிவர்த்தி பெற்று பாகியஸ்தானத்தை அலங்கரிக்க போகிறாருங்க. ஏனென்றால் மற்ற இடங்களை காட்டிலும் பாகியஸ்தானத்தில் வக்ரம் பெறுவது என்பது அஷ்டமஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படும். அது சாதகமான அமைப்பாக இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எனவே வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பெறக்கூடிய நீச்சாதிபதியாக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பால் எதிர்பாராத பல நல்ல செய்தி இந்த தருணத்தில் நிச்சயம் இனிமையாக உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான யோகம் உண்டுங்க. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் கூட முற்றிலுமாக தவிடுபடியாக்குவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. ஏனென்றால் சூரியனுடன் இணைந்து சப்தம பார்வையை 3ஆம் இடமாகிய வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் பார்க்கிறார். தைரியஸ்தானம், சகாயஸ்தானம், வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடம் வலுப்பெறுவதால் மீனராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் இருக்கக்கூடிய தடை தாமதம் அனைத்தும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான யோகம் முற்றிலுமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது புதன் கெட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள். நோய்வாய்ப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளும் உருவாகும். அதே சமயம் புதன் சாதகமாக இருக்கும் போது நீங்கள் எளிதில் முடிக்க வேண்டிய பணிகளை கூட மிக கடினமாகவும் மிக சிக்கலாகவும் மாற்றிக்கொள்வதற்கான சூழல் மீனராசிக்காரர்களுக்கு உருவாகும். ஆனால் தற்போது அவர் வக்ர நிவர்த்தி பெற்று பாக்கியஸ்தானத்தில் பலம் பெறுவதால் மிக பெரிய அளவில் கடினமாகவும் சிக்கலாகவும் இருக்கக்கூடிய பணிகளை கூட எளிதில் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்பும் யோகமும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்க போகிறது. இது நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. பெரிய அளவிலான தடைகள் தாமதங்கள் அனைத்துமே தங்களுடைய வாழ்வில் இருந்து விலகி நல்ல முன்னேற்றத்தை 7.5 சனியின் ஆரம்ப காலகட்டத்தில் முதல் 2.5 ஆண்டுகளை கடக்கக்கூடிய சூழலில் சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக நிறைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை ராசியின் நீச்ச அதிபதி சூரியனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் நிறைவாக பாகியஸ்தானத்தில் அள்ளி கொடுப்பதால் உறுதிப்படுத்துகிறாருங்க. எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் தடை தாமதமின்றி கனகச்சிதமாக நிறைவேற்றிக் கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. மிக பெரிய அளவில் இருந்து வந்த ஆரோக்கிய தொல்லைகள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். ஏனென்றால் விரயஸ்தானத்தில் சனி இருந்தாலும் கூட சனியின் பார்வையில் வித்யாகாரகரான புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார். எனவே அவர் பலம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் சனியால் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான பாதிப்புகளும் கட்டுக்குள் வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. எனவே மிக பெரிய அளவில் சவால் நிறைந்த பணிகளை கூட இந்த தருணத்தில் எளிதில் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. அது மட்டுமல்லாது திருமணம், காதுகுத்து, வளகாப்பு போன்ற பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை எந்த விதமான தடை தாமதமின்றி சந்திப்பதற்கான யோகமும் உண்டுங்க. நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகளில் நல்ல தீர்வு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய பெரிய அளவிலான தடை தாமதங்கள் இந்த தருணத்தில் விலகும். நிர்வாகத்தினுடன் ஏற்பட்டு வந்த சாதகமற்ற சூழல், எதிர்காலத்தை பற்றி அச்சம் போன்றவை விலகக்கூடிய வகையில் புதன் பலம் பெறுவதால் அறிவாற்றலையும் மதிநுட்பத்தையும் தெளிவாகவும் துல்லியமாகவும் பயன்படுத்தி அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை தவறுகளை களைந்து நல்ல முன்னேற்றத்தை பெறுவதற்கான நல்ல வாய்ப்பை நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது
உணர்ச்சி வசப்படுதல், முன்கோபத்தை தவிர்த்து பல பணிகளை திறன்படவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய சூழலை மிகவும் அற்புதமாக உருவாக்கி கொடுப்பது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எழுத்து தேர்வு, நேர்முக தேர்வை எழுதிக்கொள்ளக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நிரந்தர வேலை வாய்ப்பை பெறக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே உங்களுடைய முயற்சியையும் பயிற்சியையும் அதிகப்படுத்துங்க. மெரிட்லேயே நிரந்தர வேலை கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களுக்கு அமையும் என்பதில் சந்தேகமே இல்லைங்க. அது மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறையில் லாபத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு பாகியஸ்தானத்தை அலங்கரிக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் சூரியனுடன் இணைந்து தைரியஸ்தானத்தை, வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தை பார்ப்பதால் எந்த ஒரு பணியாக இருந்தாலும் மிக பெரிய அளவில் வெற்றி நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு என்பதை துல்லியமாக சொல்லிவிடலாங்க. எனவே மிக பெரிய அளவிலான சவால் நிறைந்த, சிக்கல் நிறைந்த பணிகளை கூட எளிதில் சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறது. பெரிய அளவிலான தடைகளும் கூட இந்த தருணத்தில் விலகி புதிய ஆர்டர்கள், ஒப்பந்தங்கள், வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு தொழில்துறையில் மிகவும் சிறப்பாக அமைய போகிறது. கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சாதகமாக அமையுங்க. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல நுணுக்கமான திட்டங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக செயல்படுத்தலாம். கலைத்துறை ரீதியான பணிகளில் எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் மிக சிறப்பாக கிடைக்கும். கை நழுவி சென்ற வாய்ப்புகள் கூட மீண்டும் உங்களை தேடி வருவதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்கிறதுங்க. புதிய தயாரிப்பு சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சி நிறைவாக உண்டு. நிதி சார்ந்த விஷயங்களும் சாதகமாக அமையும். எந்த பணியை மேற்கொண்டாலும் கடன் வாங்காமலே செய்வதற்கான நல்ல யோகம் மீனராசிக்காரர்களுக்கு இருப்பதால் மிக சிறப்பான வளர்ச்சியை நிச்சயம் சந்திக்கலாம். அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளிலும் நெருக்கடிகளை தவிர்த்து கட்சியில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும். மக்கள் மத்தியில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வளர்ச்சியை நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அது மட்டுமல்லாது உங்களை பற்றி குறை சொல்லி கொண்டிருந்தவர்கள் மத்தியில் பெயர் புகழை சம்பாதிக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயம் வித்யாகாரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. அது மட்டுமல்லாது அனைத்து வகையான பிரச்சனைகளிலும் இருந்து வெளிவருவதோடு நல்ல வளர்ச்சி நிச்சயம் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. மாணவ மாணவியரின் கல்வி ரீதியான பணிகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க. மாணவர்களின் நினைவாற்றல் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கல்வியில் இருந்து வந்த காரிய தடைகள் விலகும். எதிர்பார்க்கக்கூடிய கல்வி ரீதியான சலுகைகளும் சிறப்பாக அமையும். எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு கல்வி ரீதியாக எடுக்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி இந்த தருணத்தில் சாதகமாக அமையும். மேலும் இந்த தருணத்தை மீனராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மீனராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள், தடைகள் விலகும். நல்ல செய்தி நிச்சயம் கிடைக்கும் நேரமாக பல விஷயங்கள் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதிலும் சந்தேகமில்லை.